ஆசைப்பத்து. ஆசைப்பத்து வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம சிவபெருமான கோவில்லையோ இல்லை மனசார நினைக்கிறேன், முக்கியமா கோவில்ல வந்து பார்க்கும்போது ஆசைப்பத்து வந்து நான் உன்னை பார்க்கணும்னு வந்தேனே, இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில வந்து நீ என்னை பார்த்துட்டியே, நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ என்னை பார்த்துட்டேன், எனக்கு இது போதும், எனக்கு இதுலதான் எல்லா சந்தோஷமும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆசைப்பத்து. முக்கியமா வந்து அதுல ஒரு வரி இருக்கு, அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அத்தா காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே, அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. இந்த மாதிரி ஒன்னும் நான் ஆசைப்பட்டு வந்தேனே, நீ என்னை பார்த்தியே, எனக்கு வேற என்ன வேணும், நீ என்னை பார்த்துட்டியே, என்னை கண்டாயே, எனக்கு அது போதுமே அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்கும் ஆசைப்பத்து பாடும்போது. எனக்கு ஒவ்வொரு தடவையும் வரிசையில சிவபெருமான பாக்குறதுக்காக நிற்கும் போது அத நீண்ட வரிசைக்கு அப்புறம் அவரோட சந்நிதிக்குள்ள, அந்த கருவறைக்குள்ள நம்ம நுழையும் போது பார்க்க ஆசைப்பட்டேன் பார்த்துட்டியே அப்படின்ற போது எனக்கு இந்த லைன் தான் ஞாபகம் வரும். அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எனக்கு 3 தடவையாவது குறைஞ்சபட்சம் நான் அந்த கருவறைக்குள்ள, அந்த சந்நிதிக்குள்ள நம்ம நுழையும் போது எனக்கு அதை சொல்லணும். சொன்னாதான் அது எனக்கு கன்வே பண்ணிட்ட மாதிரி வந்து ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அப்படின்னு எனக்கு சொல்லணும் ஒரு பாட்டு. அந்த வரிகள் வந்து இப்படிதான் இருக்கும். ஆசைப்பட்டு எவ்வளவு திருவாசகத்திற்கு முருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் மாதிரிதான். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆசைப்பத்து. திருவாசகத்துல இது ஒரு பாடல். இது இப்படிதான் ஆரம்பிக்கும். கருட கொடியோன் காண மாட்டால் கலர் சேவடி என்னும் பொருளை தந்திங்கென்னை ஆண்ட பொல்லாமணியேயோ, இருளை துரத்திட்டு இங்கே வா என்று அங்கே கூம், அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே, மெய்பால் நரம்பு கயிறக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம் புக்கிரிக்கில்லேன் கூவி கொல்லாய் கூவேயோ, எப்பால் அவர்க்கும் அப்பாலாம் என்னாரமுதேயோ, அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எவ்வளவு அருமையா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் பாடுங்க.